ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பென்னி ஸ்டாக்ஸை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் நான் கேள்விப்பட்டேங்க. ஸோ பென்னி ஸ்டாக்ஸில் மக்கள் போய் ஹியூஜான அமௌண்ட்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா இது இப்போ ஒரு சீரியஸ் இஷ்யூவாக இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக ஏகப்பட்ட ஸ்கேம்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அது போக ஸ்கேம் இல்லைனாலும் மக்களும் நிறைய பேர் உள்ளே போய் தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க புரிஞ்சு அந்த ஸ்கேமர் பற்றி அவேர்னஸ் கொடுக்கறத விட இந்த அவேர்னஸ் தான் இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஸ்கேமர்கிட்ட நீங்கள் வெறும் 5000 10,000 லூஸ் பண்ணுவீங்க, ஓகே ஃபைன். ஸோ ஆனால் இதில் லட்சக்கணக்கிலலாம் நிறைய பேர் லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் கை காசை லூஸ் பண்ணால் கூட பரவாயில்லைங்க, கடன் வாங்கிலாம் லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை நினச்சாதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் ட்ரேட் பண்ணி ஈஸியாக காசை டபுள் ஆக்கிடலாம் ட்ரிபிள் ஆக்கிடலான்னு பயங்கரமாக அடி வாங்கிட்டு தான் போகிறாங்க. உங்களுக்கே தெரியும், செபியோட ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளும் பல வீடியோஸில் மென்ஷன் பண்ணியாச்சு. ஆனால் அப்படி காசை மல்டிப்ளை பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் ட்ரேடிங்கில் விட்டால் கூட பரவாயில்லைங்க. ஸோ ஏதோ ஒரு லேர்னிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும் கொஞ்சமாவது. ஆனால் அதை விட இன்னும் ஒரு மோசமான ஐடியாங்க, பென்னி ஸ்டாக்ஸில் போட்டு டபுள் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் ஃபோமோ தாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஃபோமோ இருக்கும் தான் எல்லாருக்கும். ஆனால் இந்த பென்னி ஸ்டாக்ஸில் ஒரு 100 மடங்கு ஃபோமோ இருக்குங்க எல்லாருக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் வர்றப்பவே மோஸ்ட்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிற ஸ்டோரி இதாக தாங்க இருக்கும். ஸோ இன்ஃபோசிஸில் நீ அந்த காலத்தில் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, ஏஷியன் பெயிண்ட்ஸில் நீ அந்த காலத்தில் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, இப்போ இத்தனை கோடி, இப்போ அத்தனை கோடி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இத்தனை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, அத்தனை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான்னு. ஸோ அதெல்லாம் கேட்டு 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 இப்போ மக்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டோன்னா அப்புறம் எத்தனையோ கோடி ஆயிரும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. சில பேர் ஸ்விங்குக்காக பண்ணுறாங்க, சில பேர் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸாவோ இல்லை நெக்ஸ்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸாவோ அந்த மாதிரி பயங்கரமாக டெவலப் ஆயிரும், நம்ம ஃப்யூச்சரில் ஒரு கோடீஸ்வரன் ஆகிடலாம், நம்மளும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வருவோம் அப்படிங்கிற மாதிரி நப்பாசையிலலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதுங்க. ஸோ இது ரிலேட்டடாக எதுவும் கோர்ஸ் இல்லை ஏதாவது வாட்ஸ்அப் டெலிகிராம் ப்ரீமியம் குரூப்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்க போனோன்னா இருக்குங்க. ஸோ இதுக்கும் ஏகப்பட்ட பேர் கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கானுங்க நார்த் இந்தியாவிலலாம். ஸோ இன்னும் நிறைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்லாம் இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குரூப்பில் தான் நம்ம நண்பரோட நண்பர் மாட்டிக்கிட்டாங்க போய். ஸோ மந்த்லி 3000 4000 5000 10,000 ரேஞ்சுக்கெலாம் வச்சுருக்கானுங்க. அதாவது அந்த குரூப் ஓனர் பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ ட்ரேட் பண்ணுறதுக்கோ கால்ஸ்லாம் கொடுப்பான். அந்த கால்ஸ்லாம் நம்ம வாங்குறதுக்கு மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் கால்ஸ் வாங்கி தாங்க ஒரு ஹியூஜான அமௌண்ட் லாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. இந்த ஸ்டாக்கில் தாங்க வெர்டோஸ் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2023 ஸ்டார்டிங்லாம் வெறும் 6 ரூபாய்க்கு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 24 ஸ்டார்டிங்லலாம் 43 ரூபா பக்கம் போயிருக்குங்க. இந்தளவுக்கு ஒரு அப்நார்மல் க்ரோத் கொடுத்ததுக்கப்புறம் பயங்கரமான ஃபோமோவில் இருப்பாங்க இந்த ஏரியாலலாம். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் மாட்டினவங்க தாங்க ரொம்ப பாவம். ஸோ இதில் நம்ம சேவிங்ஸ் காசு போடுறதே ரொம்ப தப்புங்க. ஸோ அதையும் மீறி நீங்கள் போட்டிங்கன்னா சரி போய் தொலையுது அப்படின்னு மன்னிச்சு விட்டுடலாம். ஸோ சேவிங்ஸ் காசு தான் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் அவர் கிரெடிட் கார்டை வச்சு இந்த மாதிரி சைனீஸ் லோன் ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் மூலிமா ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் பண்ணதுலேருந்து கொஞ்ச நாளாக லோயர் சர்க்கியூட் அடிச்சுட்டே இருந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், கடைசி 5-6 நாளாக ஃபுல்லாக லோயர் சர்க்கியூட் அடிச்சுட்டே இருக்குது. இந்த மாதிரி லோயர் சர்க்கியூட்டில் ஒரு ஸ்டாக் வந்துட்டே இருந்துச்சுன்னா அதை அவங்களால செல் கூட பண்ண முடியாதுங்க. ஸோ என்றைக்காவது லக் இருந்தால் 1-2 நாள் எப்படியாவது செல் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் செல்லே பண்ண முடியாதுங்க. ஸோ இப்படி இங்கே ஒரு ஹியூஜான அமௌண்ட் லாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்ணு முன்னாடி லாஸை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ ஆனால் அந்த லாஸை பார்த்துட்டு புக் பண்ணணும்னு நினச்சும் புக் பண்ண முடியாமல் இருக்கிறது இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்க பயங்கரமாக பேனிக் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு மாதிரி யார்ட்டையும் பேசாமல் வைக்காமல் ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க போல். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு கேட்டாலும் ஒழுங்காக யாருக்கும் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய அமௌண்ட் உள்ள லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க மாட்டியிருக்கிறது இந்த ஸ்டாக்கில் தாங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் ஆக்சுவலி ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இதை விட கொடூரமான சார்ட்ஸ்லாம் இருக்குங்க இந்த பென்னி ஸ்டாக்ஸ்லாம்.
கிருத்திகா OS அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், எங்கள் அப்பர் சர்க்கியூட்டில் போயிட்டே இருக்குது, அப்புறம் லோயர் சர்க்கியூட்டில் அடிச்சுட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை நாள் அப்பர் சர்க்கியூட்டுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் ஃபுல்லாக லோயர் சர்க்கியூட்டு. ஸோ இந்த மாதிரி அப்பர் லோயர்னு அடிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் பென்னி ஸ்டாக்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. கடைசி இங்கே ஒரு கன்சல்டேஷன் போடுற மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகும்னு நினச்சி நிறைய பேர் இங்கே என்ட்ரு ஆயிருப்பாங்க. இங்கே பாருங்கள், பயங்கரமாக மேலே போகிற மாதிரி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக இறக்கிட்டானுங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க லாஜிக் படி. ஸோ இந்த டாப்பில் நிறைய பேர் வந்து மாட்டியிருப்பானுங்க. ஏகப்பட்ட பேர் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி மாட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் லாஸ் புக் பண்ண மனசும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு மேலே வரும்போது அவங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்போ இனிமேல் இவங்க கூட சவகாசமே வச்சிருக்க கூடாது, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், பிரேக் ஈவனுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி பயத்தில் எல்லாரும் எக்ஸிட் தாங்க ஆவாங்க. ஸோ அப்படி எக்ஸிட் ஆகிற கேங்குனாலையும் இந்த மாதிரி ஃபுல்லாக கீழே இறங்கும். இல்லை இந்த ஆப்ரேட்டர்ஸும் வேணும்னு இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் காமோ பெயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து பாருங்க. ஸோ காமதேனு வெஞ்சர்ஸ்ன்னு போட்டிருக்கு, ஆனால் காமோ பெயிண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வருங்க. இந்த கேண்டில்லாம் பாருங்க, இந்த கேண்டில் பார்க்கும்போதே ரொம்ப அப்நார்மலாக இருக்கு. ஸோ இப்படி ஏறிட்டு இருந்தவன் திடீர்னு பாருங்க எவ்வளோ பெருசு வந்து இறங்கியிருக்கான்னு பாருங்க. மற்றவனாவது போன ஸ்பீடில் தாங்க அப்படியே இறங்குவான், ஆனால் இவன் போனதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு ஸ்பீடில் வந்து இறங்கியிருக்கான். ஏன்னா இவ்வளோ நாளாக ஏறினது ஒரு 4 to 5 டேஸ்லேயே இறங்கிருச்சுங்க. இங்கே வர 4-5 டேஸ்லேயே 50% மேலே வந்து காலிங்க. ஸோ அதனால் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி டாப்பில் எவனோ ஒருத்தன் கிரெடிட் கார்டில் இருந்தோ இல்லை பேங்க் லோன் வாங்கியோ இல்லை வட்டிக்கு கடன் வாங்கியோ ஸோ ஹியூஜான அமௌண்ட் வந்து இந்த இடத்துல போட்டிருந்தா என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ பாதிக்கு மேலே ஆல்மோஸ்ட் காலிங்க. ஸோ 4 நாளில் காலி ஆயிடுச்சு. இது வந்து ஜஸ்ட் சாம்பிள் தாங்க. ஸோ இதை விட இன்னும் கொடூரமான ஸ்டாக்ஸ்லாம் நிறைய இருக்குது. பென்னி ஸ்டாக்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. 300-400க்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் 99% வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக மட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு கொஞ்சமாவது கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு அந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணவன் அவன் வந்து குரூப்பை க்ளோஸ் பண்ணிகிட்டே போயிட்டானா. அங்கே எத்தனையோ 1000 பேர் இருந்திருக்காங்க போல். ஸோ எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவன் எல்லார்ட்டையும் இத்தனை மாதம் 3000 வந்து வாங்கிட்டு மொத்தமாக கலந்துட்டான். எத்தனையோ லட்சமோ கோடியோ அடிச்சுட்டு அவன் அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிட்டான். ஆனால் மாட்டிட்டு முழிக்கிறது வந்து இவங்க தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப்ஸ் வந்து இருக்குங்க. 1-2 மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. ஸோ இது இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு நான் வந்து வீடியோ போடணும்னு நினைக்கலங்க. ஸோ ரொம்ப நாளாகவே இது வந்து தோண்டிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ்லாம் அட்வைஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரு ஆகிட்டேன், ஹியூஜான லாஸில் இருக்குது, ஸோ இப்போ புக் பண்ணலாமா வேணாமா நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்குக்கு வந்து கேட்டோன்னா நம்மலாம் சொல்லலாங்க, ஏதாவது சஜஷன் வந்து பண்ணலாம் டெக்னிக்கல்ஸ் பார்த்து. ஆனால் இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்குக்கெலாம் டெக்னிக்கல்ஸ் வந்து ஒர்க்கே ஆகாதுங்க, சுத்தமாக ஒர்க்கே ஆகாது. ஸோ டெக்னிக்கல்ஸ் அதெல்லாம் எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு சைக்காலஜி வந்து இருக்குங்க. செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி அப்படிங்கிற ஒரு தியரி மூலியமாக தாங்க இந்த டெக்னிக்கல்ஸ்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் இன்டெப்த்தாக போக விரும்பலைங்க. ஸோ அதுக்காக இன்னொரு வீடியோ வேணால் போடுறேன். ஸோ ஆனால் புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல இருந்தால் தாங்க ஸோ அந்த டெக்னிக்கல்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதாவது லிக்விடிட்டி வந்து நிறைய இருக்கணும், நிறைய பேர் பை செல் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் டெக்னிக்கல்ஸ் வந்து ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல லிக்விடிட்டி இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸ்லேயே இப்போலாம் டெக்னிக்கல்ஸ் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எதையுமே ஒழுங்காகவே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்குது நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸில். ஸோ குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்லேயே டெக்னிக்கல்ஸ்லாம் இப்போ சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணாதப்ப இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ்லாம் சுத்தமாக ஒர்க்கே ஆகாதுங்க. லிட்ரலி 0.001% கூட டெக்னிக்கல்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. அதெல்லாம் பியூர்லி ரேண்டம் தான். ஸோ அதனால் என்ன சொல்ல வரணும், இந்த மாதிரி இதிலலாம் போய் மாட்டிக்கிட்டு வந்து சஜஷன் கேட்குறாங்க. அதுக்கெலாம் என்னால் கரெக்டான சஜஷன் வந்து கொடுக்கவே முடியாது. ஸோ நம்ம லாஸ் புக் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது சம்மந்தமே இல்லாமல் ஏறிட்டே போகும். அதுக்கப்புறம் பிடிச்சி என்ன தான் திட்டுவீங்க. ஸோ அதனால் இந்த பென்னி ஸ்டாக்ஸ்க்காக ஒரு சஜஷன்லாம் யார்ட்டையுமே போய் கேட்காதீங்க. நீங்கள் என்கிட்ட மட்டும் இல்லை, யார்ட்டையுமே போய் கேட்காதீங்க. யாராலையும் கரெக்டாக எதுவுமே சொல்லவே முடியாது. ஸோ அதில் என்கிட்ட வந்து பேசின பீப்புளெலாம் முக்கால்வாசி கடன் வாங்கி போட்டவங்க மாதிரி தாங்க தெரியுது. ஸோ இன்னும் சில பேர் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ சேவிங்ஸாக இருந்து இந்த காசு போனாலும் பரவாயில்லைங்கிற மைண்ட் செட்டில் யாருமே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ் தான். ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை ஏதோ கடன் வாங்கின காசு இதைத்தான் மொத்தமாக போட்டிருக்காங்க எல்லாருமே. அதனால் இந்த பென்னி ஸ்டாக்ஸோட ரிஸ்க்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீ இப்படி சொன்னனா ட்ரேட் பண்ணாமல் இருக்கணுமா, எத்தனையோ பேர் அங்கெல்லாம் நல்லா காசு பண்ணியிருக்காங்களே, ஸோ அதனால் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன தப்பு அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சில பேர்.
ஸோ ட்ரை பண்ணுங்க, தப்பே இல்லை. என்னோட ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, பென்னி ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து ரொம்ப வருஷமாக இதை பார்த்து இதோட பிஹேவியர்லாம் தெரிஞ்சு ஸோ எந்த மாதிரி இடத்துல என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யாரையோ பிளைண்டாக நம்பி லட்சக்கணக்கிலலாம் காசு வந்து போடலைங்க. ஸோ இவங்களும் சின்ன சின்ன அமௌண்ட் தான் ரிஸ்க் எடுப்பாங்க போல். ஸோ அந்த மாதிரி 10,000 20,000 உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டிலாம் தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 50Kக்குள்ளே ரிஸ்க் எடுத்தால் ஓகேங்க. ஸோ ஆனால் கடன் வாங்கிலாம் லட்சக்கணக்கிலலாம் போட்டு மாட்டிகிட்டு இருக்கிறது தாங்க தப்புன்னு சொல்கிறேன். ஸோ இனிமேலையாவது இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் போய் தேவையில்லாமல் சிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே இன்ஃபோசிஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரிலாம் ஆயிரும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. 300-400 ஸ்டாக் இந்த மாதிரி இருக்குன்னா ஏதாவது 1 or 2 தாங்க அந்த மாதிரி ஆகும். ஸோ ஆனால் அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளால் பிடிக்கவே முடியாது. ஸோ அதனால் கொஞ்சமாவது அவேர்னஸோடு இருங்க. ஸோ கடன் வாங்கி மட்டும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேடே பண்ணாதீங்க. சேவிங்ஸ் காசில் பண்ணால் கூட சின்ன சின்ன ரிஸ்க் வந்து எடுங்க. கேம்பிளிங் பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் லட்சக்கணக்கில் நம்ம வந்து போய் கேம்பிளிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. என்னடா கேம்பிளிங்னு சொல்கிறேன்னா, ஸோ ஆமாங்க, இந்த பென்னி ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுலாம் பியூர்லி கேம்பிளிங் தான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் ஹியூஜாக லாக் ஆகி லாஸ் புக் பண்ண முடியாமல் இருந்தோ, இல்லை பெரிய லாஸ் வந்து ஃப்யூச்சரில் புக் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் வந்து நடந்துருந்துச்சுன்னா ஸோ தயவு செஞ்சு அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஏன்னா அப்போ தான் மக்கள் பார்க்குறவங்களுக்கும் புரியும், உண்மையிலே இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தயங்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுன்னா 4 பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அதே போல் நீங்கள் இந்த பென்னி ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களோட கருத்தை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ ட்ரேட் பண்ணுறதுக்கோ ஃபோமோவில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கெலாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.